இந்த மாதிரிலாம் பண்றனால தன்னை ஒரு பெரிய புலித்தின்னு நினைச்சுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் ஏரியால ஒரு பையன் ஒரு வீட்டில் பெட்ரோல் பாம்பு வீசுறான். எதுக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவனை காதலிக்கலன்னு சொன்னதுக்காக. சரி, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை இவன் வீசுற அந்த பெட்ரோல் பாம்பு அந்த வீட்டுக்குள்ள விழுகிறப்ப அங்க யாராவது பெரியவங்களோ குழந்தைங்களோ இருந்திருந்து அது அங்க வெடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணு மேலேயே விழுந்திருந்தா அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகுறது? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்ற ரீசனுக்காக அந்த பையன் அந்த பொண்ணோட லைஃபையே சீரழிக்கணும், அந்த பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவளை அப்படியே பயப்பட வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றது எந்த வகையில காதல்? ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அங்கங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரேப்பு மர்டருன்னு நடந்துட்டு இருக்குது. இதில் இந்த மாதிரியும் நடந்தா ஒரு பெண் பிள்ளைய பெற்றவங்க எந்த தைரியத்தில் அந்த பொண்ணை வெளியில் விடுவாங்க? இங்கே பெண் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதிப்படையுது அப்படின்னு பாருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு காதல் தோல்வியை கூட ஏற்றுக்க முடியாத இந்த மாதிரி பசங்க பர்சனல் லைஃப்ல எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்துக்காக மர்டர் பண்றதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அண்ட் இவன மாதிரியான ஆளுங்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஒரு காலையோ கையோ நல்லா உடச்சு விட்டுறணும்னு தோணுது.